என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் தினேஷ் முல்லர். இந்த காணொலி எதற்காண்டி அப்படின்னா, ஒரு நண்பர் அவரோட யூடியூப் சேனலில் ஒரு காணொலி வந்து பதிவு செஞ்சுருக்கார். அது என்ன அப்படின்னா, முத்துராமலிங்க தேவர் ஐயா நான் சாதி தலைவராக சொன்னதாக அவரோட யூடியூப் சேனலில் ஒரு பொய்யான பின்பத்தை முக்குளத்தூர் சமூக மத்தியில் விதைச்சிருக்காரு. அதை பற்றி தான் இந்த காணொலி பார்க்க போகிறோம். ஏதோ ஒன்று சேலஞ்சுன்னு சொன்னார். என்ன சேலஞ்சுன்னு எனக்கு தெரில. நான் அவருக்கு இந்த காணொலி வாயிலாக ஒரு சேலஞ்ச் வைக்கிறேன். ஏன்னா இனிமேல் மறுபடியும் அடுத்தடுத்து இவருக்கு பதில் வீடியோ நம்ம போட முடியாது. எதற்காண்டி அவர் வீடியோ போடுறாரு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு வச்சு, ஸோ அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். இதனால தானே அவர் அந்த வீடியோ பதிவு செய்கிறாரு. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்றக்காண்டி தான் இந்த கருத்தை கூட பதிவு செய்கிறேன். அதாவது எனக்கு சூடு சொரணை என்ன ரோசை இருக்குது. அதனால் இனிமேல் நண்பா உங்கள் பேரை சொல்ல மாட்டேன், உங்களோட சேனலை சொல்ல மாட்டேன், தம்ப்லைனில் உங்களோட ஃபோட்டோவை நான் பயன்படுத்த மாட்டேன். உண்மையிலே உங்களுக்கு சூடு சொரணை ரோசை இருந்தால் இனிமேல் என் பேரை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது, என் சேனல் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது, அதே போல் என் ஃபோட்டோவை தம்ப்லைன் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. பயன்படுத்தாமல் நீங்கள் எத்தனை வீடியோ வேணாலும் போடுங்க, அதை பற்றி எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? ஸோ இதை வச்சு தானே உங்களோட சேனலை வளர்க்குறதுக்கு என்ன காரணத்துக்காண்டி போடுறீங்க. இனிமேல் எப்படி நீங்கள் வீடியோ பேசுகிறீங்க நான் பார்க்குறேன். இதுக்கு மீறி என் பேரை உச்சரிச்சோ, இல்லை என்னோடய சேனலை நேமை உச்சரிச்சோ, இல்லை என்னோடய ஃபோட்டோவை தம்ப்லைனை பயன்படுத்தினீங்க அப்படின்னா, இதுக்கு மீறி உங்களுக்கு நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் இருக்கா இல்லையான்றதை அதை நீங்கள் தான் ஆய்வுக்கு உட்படுத்தணும். ஸோ நீங்களே இனி அதை ஆய்வுக்கு உட்படுத்திக்கலாம். இனிமேல் உங்கள் பேரை நான் சொல்கிறேன்னா, இல்லை உங்களோட சேனலை சொல்கிறேன்னா, இல்லை உங்களோட ஃபோட்டோ பயன்படுத்தினா நீங்களே என்ன நீங்கள் ஆய்வுக்கு உட்படுத்திக்கலாம். நானும் இனிமேல் உங்களோட ஃபோட்டோ பயன்படுத்தினாலோ, உங்கள் பேரை பயன்படுத்தினாலோ, உங்கள் சேனல் பயன்படுத்தினாலும் எனக்கு சூடு சொரணை அப்படின்றத அதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அதனால் இந்த சேலஞ்சுக்கு நீங்கள் சரியாக வருவீங்களா அப்படின்றத நான் பார்க்க போகிறேன். சரிங்களா? உண்மையிலேயே நான் சொன்ன விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா என்னன்னு பார்ப்போம். என்ன சொன்னீங்க? நீங்கள் போற்றப்படக்கூடிய தலைவரை நாங்கள் சாதி தலைவர் நாங்கள் சொன்னோமா? என்ன நண்பா கொஞ்சம் கூட ஏதோ என்னமோ சொல்லுவாங்க, நரம்பு இல்லாத நாக்கு இப்படியும் பெறலாம் அப்படியும் பெறணும்னு கதையா நீ தானே நண்பா உங்களோட சேனலில் போட்டிருந்தீங்க. என் சமூகம் எங்கள் ஐயா சிலை முன்னாடி ஆடுறதில்ல, அது நியாயமானது. இந்த மக்கள் ஏன் ஆடுறாங்க, வன்மத்தோடு ஆடுறாங்க அப்போ நீ ஏன் சொல்லணும்? அதுக்கு தான் நான் சொன்னேன் எங்கள் இளைஞர்கிட்ட, எப்பா அது அவங்க சாதி தலைவராம்ப்பா, அவங்க மக்கள் மட்டும்தான் அங்கே ஆடணுமாப்பா, நீங்கள் ஆடக்கூடாதாம்ப்பா, ஆடாதீங்கப்பான்னு சொன்னேன். இதில் என்ன தவறு இருக்குது? நீங்கள் சொன்னதுக்கு தானே பதில் சொன்னேன். வேறு எதுவும் தவறாதுன்னு சொன்னேன்னா? நீங்கள் சொன்னதுக்கு தான் நான் சொன்னேன், வேறு எதுவுமே சொல்ல நண்பா. நான் மறுபடியும் சொல்கிறோம், அவர் ஒரு பொதுவான தலைவரை நீங்களே கொண்டு போகல இருக்குது. நீங்கள் மறுபடியும் சாதிய தலைவரை நீங்கள் தான் கட்டமைக்கிறீங்க அப்படின்னு சொன்னேன். பார்த்தீங்கன்னா நீங்கள் அவரோட வாழ்க்கை வரலாறை படிங்க. நாங்கள் தேவையானதை நாங்கள் நல்லா படிச்சிருக்கோம் நண்பா. நீங்கள் தான் நிறைய படிக்க வேண்டியது இருக்குது. அவரோட கொள்கைகளை நீங்கள் தான் நிறைய பேர் பின்பற்ற வேண்டியது இருக்குது. உங்கள் சமூகத்தில் நிறைய பேர் அந்த கொள்கையெல்லாம் பின்பற்றுறது கிடையாது. இன்றைக்கெல்லாம் ஐயா இருந்திருந்தாருன்னா என்ன சொல்லியிருப்பாருன்னே தெரியாது உங்களை மாதிரி ஆட்களையெல்லாம். சரிங்களா? சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்புறம் ஒரு சில வீடியோ போட்டு காமிச்சார். இந்தா பாருங்கள் எங்கள் சமூகத்தை சார்ந்தவங்க எப்படி ஆடி போகிறாங்க. இது நார்மலாக கோயில்களில் போனால் எப்படி ஒரு 10 பேர் 20 பேர் இப்படியெல்லாம் ஆடி போவாங்க. அம்புக்குறி போட்டு காமிச்சோம்னு வேறு சொன்னீங்க. அப்புறம் எங்கள் மக்கள் ஆடினது, மெயினாக பொம்பளை பிள்ளை ஆடினதெல்லாம் போட்டிருந்தாப்புல நண்பர் என்ன இதை பாருங்கள், இது மற்றவங்கள முகம் சொல்லிக்கிற மாதிரி இருக்காது, இது பார்த்தா மற்றவங்க முகம் சொல்லிக்கிற மாதிரி இருக்குது. நான் ஆரம்பத்தில் போன காரணத்திலே சொல்லிட்டேன், என் சமூக மக்கள் அந்த ரோட்டில் ஆடி போடுறது உங்களுக்கு பகிர் எரியுது, நெஞ்சு எரியுது, பொறுத்துக்கொள்ள முடியலை. இதனால் பிற சமூகத்தை எங்கள் சமூகத்துக்கு எதிராக திருப்புறீங்க. பிற சமூகங்கள் யாருமே எதிர்க்கலை, பிற மதத்தவர் யாருமே எதிர்க்கலை, நீங்கள் தான் எதிர்க்கிறீங்க அப்படின்னு நான் போன காலையிலே தெளிவாகவும் சொல்லிட்டேன். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கவா? களை வாங்கிறது 10 ரூபா திருநாளும் களவாணித்தனம் தான், 100 ரூபா திருநாளும் களவாணித்தனம் தான், ஒரு செம்பு திருநாளும் களவாணித்தனம் தான், ஒரு நகை திருநாளும் களவாணித்தனம் தான். இதில் என்ன நண்பா நீ 10 ரூபாயை திருடிட்டா அவன் 100 ரூபாய் திருடிட்டான்னு சொல்கிறது? அதே போல் இவன் என்ன செம்பு திருடிட்டான் நான் நகை திருட்டின்னு சொல்கிறது? எதை திருட்டுத்தான். என்ன கொய்யாக்காவை திருடுனா என்ன, தேங்காவை திருடுனா என்ன, எல்லாமே திருட்டு தானே. அப்போ ஒரு ஆன்மீக விழா அப்படிங்கும்போது என் சாதிக்காரே இந்த பாருங்க நான் ஆடி பாடி போகலை, என் சாதிக்காரன் அமைதியாக போகிறான், யாருக்கே நீர் இல்லாமல் போகிறான், கொடியை காட்டலை, இந்த பாருங்க உங்கள் சாதிக்காரங்க பண்ணுறாங்கன்னு சொன்னால் கூட அதை ஏற்றுக்கலாம். அது உதாரணம். இதெல்லாம் நகைச்சுவையாக இல்லை. அதுதான் உங்களுக்கு உதாரணத்தை சொன்னேன். திருடுறது 10 ரூபாயாக இருந்தாலும் திருட்டு தான், 100 ரூபாயாக இருந்தாலும் திருட்டு தான். என்ன 10 பேர் கொடியை பிடிச்சானாலும் தப்பு தான், 100 பேர் கொடியை பிடிச்சாலும் தப்பு தான், 1000 பேர் கொடியை பிடிச்சானாலும் தப்பு தான். எங்கள் மக்கள் அங்கே 5000 தலைக்கட்டு மக்கள் இருக்காங்க. அதுக்கு விளக்கமாக போன காலையிலே சொல்லிட்டேன். முதல்ல ஒரு 100 பேர் இருக்கலாம், ஒரு முக்கியமானவர்கள் மட்டும் ஒரு தீர்த்தமாடி இருக்கலாம்.
இப்போ இளைஞர் எல்லாமே ஒரு கொண்டாட்டமாக எல்லாருமே வர்றாங்க அப்படின்னு. அதில் இன்னொன்று என்ன சொன்னீங்க, உங்களை பற்றி எங்களுக்கு தானே தெரியும், அந்த இஸ்லாமிய சகோதரருக்கு வந்து தெரியாதுல்ல அப்படின்னு சொன்னீங்க. உண்மையாக அந்த பேச்சு வந்து கோமாளித்தனமாக நான் பார்க்குறேன். நீங்கள் என்ன குற்றஞ்சாட்டினீங்க? அங்கே ஒரு மசூதி இருக்குது, இஸ்லாமியரோட கோயில் ஒன்று இருக்குது, அங்கே போய் வேட்டு போடுறாங்க, ஆட்டம் பாடுறாங்க, ரொம்ப இடையூறு பண்ணுறாங்க, பிற மதத்தவர் இருக்கக்கூடிய இடத்துல போய்கிட்டு தேவையில்லாத வேலை செய்கிறாங்க அப்படின்னீங்க. அவங்களுக்கு இடையூறு பண்ணுறாங்க, அவங்களாம் மோசடிக்கு விதமாக இருக்குது. நீங்கள் தான் சொன்னீங்க, உங்கள் சேனலில் தான் சொன்னீங்க. அதுக்கு தான் நாங்கள் போய் கேட்டோம். வேறு நான் எதாவது அடையாளம்லாம் போனோம். ஐயா வணக்கம், நான் வந்து மூவேந்தர் மீடியானு தேவேந்திரோட வேளா சமூகத்துக்காண்டி வச்சு நடத்தினேன், அடையாளப்படுத்தி தானே அவர்கிட்ட நான் பேசினேன். இங்கே இந்த தீர்த்தமாடி தீர்த்தம் எடுத்து வராங்களே தேவேந்திரோட வேளா சமூக மக்கள், உங்கள்கிட்ட எது இடையூறு இருக்காங்கயா அப்படின்னு கேட்குறோம். அதுக்கு அவர் என்ன சொல்கிறார், ஐயா அந்த பெரியவர் அவங்க சாமி ரோட்டில் ஆடி போகிறாங்க, அவங்க விழாவை கொண்டாடிட்டு போகிறாங்க, எங்களுக்கு எந்த இடையூறு இல்லை, அவங்க சாமி போகிறாங்க அப்படின்றாங்க. ஒரு சில கடைகள்லையும் கேட்டாங்க, ஐயா அந்த மாதிரி வந்து விழாக்களில் போகும்போது வந்து உங்களுக்கு எதுவும் இடையூறு இருக்கான்னு கேட்குறேன். இல்லைப்பா அது எப்போதும் அவங்க பண்ணுறதா, அவங்க விழாவை அவங்க கொண்டாடி போகிறோம் அவங்க சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் நாங்கள் மறுபடியும் என்ன சொல்கிறோம், அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மரபு சமூகத்தை சொல்லலைன்னு நான் போன காலையிலே சொல்லிட்டேன். நீங்கள் நண்பரே, உங்கள் இயக்கத்தை சார்ந்தவங்க நீங்கள் என்ன நிலைப்பாட்டில் இருக்கீங்கன்னு எனக்கு ஒன்றுமே தெரியலை, சரிங்களா? நாங்கள் போட்ட ஆடியோவில் கூட என்ன எந்த சமூகத்தையும் குறிப்பிடாமல் தான் நாங்கள் வந்து பதிவு செஞ்சுருந்தோம். குறிப்பாக காவல்துறை அதிகாரிகளுக்கும் அங்கே உள்ள தேவேந்திரோட வேளா சமூக நாட்டாமைகளுக்கான அந்த பிரச்சனை தான். இவங்க ஏன் அதை வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ பந்தோபஸ்து கொடுக்க வேண்டியது அவங்களோட கடமை. இப்போ சிலை இருக்குது அப்படின்னா அதில் ஒரு காமெடி பண்ணிங்களே, அதாவது சிலைக்கிட்ட வந்து ஃபார்வர்டு பிளாக் கொடியை பிடிச்சிட்டு வந்து எங்கள் மக்கள் ஆடணுமா? அது உண்மையிலே அது வந்து நகைச்சுவையாக இருந்தது நண்பா. ஏன் தெரியுமா, இப்போ ஒரு ஆன்மீக விழாவில் இப்போ எங்களோட சிலையே ஒன்று இருக்குது. இப்போ அங்கே போகும்போது மாட்டு சமூகம் ஆடுறாங்க அப்படின்னா அவங்க கொடி தான் கொண்டு போவாங்க, வேறு கொடியை கொண்டு வந்தாலும் ஆடுங்கன்னு நாங்கள் சொல்ல முடியாது. அங்கே ஆடுறாங்க வைக்கிறாங்களா, எந்த இடையூறு இல்லாமல் எந்த தவறான கோஷங்கள் போடாமல் ஆடிட்டு போகிறாங்கன்னா ரசிச்சுட்டு பேசாமல் கடந்து போயிடணும். பேசணும்னா என்ன வேணாலும் நான் ஓப்பனாக போன வீடியோவிலே நான் சொல்லிட்டேன், உங்களுக்கு வகிரி எறியுது. அதாவது 3 பேர் வந்து ஆடி பாடி போகிறான்ன்ற வகுத்தறிச்சல், வேற ஒன்றும் இல்லை. அப்புறம் சமூகம் அந்த நிகழ்வை பார்க்குறாங்களே அப்படின்னு. அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு எதிராக உங்கள் தலைவரோட ஒரு ஆட்டோ ஸ்டாண்டு வச்சுருக்குது, ஒரு 6 ஆட்டோ நிப்பாட்டலாம்னு நினைக்கிறேன். அந்த குறுகிய பாதை தான். இங்கிட்ட எங்கள் மக்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஆட்டோவுக்கு மேலே ஓட்டுவான்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு போர்டாவது வச்சுருக்காங்களா ஆட்டோ ஓட்டுநர் இருக்குதுன்னு? நாங்கள் பார்க்கும்போது இல்லை, அதை நான் வரும்போது பார்த்தேன். அப்போ எல்லா விஷயத்துலேயும் வந்து கடந்து வரணும். அதாவது நீங்கள் ஒன்று வளர்க்கணுங்கிறக்காண்டி தேவையில்லாமல் என்ன வேணாலும் பேசலாம்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. இது எப்படி உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்கு ஒன்றும் இது கிடையாது. அதான் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அப்படியே நம்ம இவங்க மேலே தவறு இல்லாத மாதிரியும் இந்த மக்கள் மட்டுமே தவறு இருக்கிற மாதிரியும் நான் நினச்சேன். இதுக்கு உங்கள் இதில் வேறு யாருமே உங்கள் அமைப்புலேருந்து பதில் சொல்ல மாட்டாங்க, நீங்கள் இந்த வேலையை செய்வேன்னு நினச்சேன். ஆனால் அதே போல் இருந்துச்சு, செம்ம காமெடியாக இருந்துச்சு நண்பா. சரியா, இந்த உதாரணம் போதும்னு நினைக்கிறேன். நீங்கள் சொன்னீங்களே கொஞ்சம் பேர் ஆடினாங்க, 3 பேர் ஆடினாங்க, சரிங்களா? அதுக்கு தான் உதாரணம் சொன்னேன். 10 ரூபா திருநாள் திருட்டு தான், 100 ரூபா திருநாள் திருட்டு தான். இவனும் திருடந்தேன், அவனும் திருடந்தேன். சரியா, புரியுதா? அதே போல் அந்த ஜமாத்தில் உள்ளவங்களுக்கு என்னை பற்றி அவருக்கு தெரியாது, நீங்கள் என்னை பற்றி அந்த ஐயாவுக்கு தெரியும்னு அவசியமே கிடையாது. என்ன விஷயத்தை நீங்கள் குற்றம் சாட்டிங்க அந்த விஷயத்துக்காண்டி போனோம். அன்னைக்கு மற்ற சமூகங்களாக இருக்குது, இவங்க ஆடுறத பாடுறத பார்த்து அந்த சமூகம்லாம் நம்ம கடந்து போயிடுறாங்க, நின்று வேடிக்கை வைக்கிறாங்க. ஏன் இந்த இப்போ நீ அடுத்து ஒரு வீடியோ போகிறேன் பாருங்கள், நம்ம தேனி சின்னமனூரில் இதே ரோட்டில் தான் வராங்க, காவல்துறை தான் பந்தோபஸ்து கொடுக்குது, ஆட்டி பாடி அவ்வளோ தூரம் வர்றாங்க. அங்கே எந்த சமூகமே பெருசாக ஒன்றும் இல்லையே, நல்லா ஜாலியாக ஆடி வந்தாங்க, எந்த சமூகம் இடையூறு பண்ணல. கடைக்காரவங்க பார்த்தாங்க, ஜவுளி கடையிலேருந்து மளிகை கடையிலேருந்து எல்லாருமே மாடிலேருந்து வேடிக்கை வைக்கிறாங்க. அவங்க ஆடி வரதை வேடிக்கை தான் பார்க்குறாங்க, ஜாலியாக ரசிக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு மட்டும் அப்படியே சேப்பச்சக்கூடியை பார்த்தோன்னா அப்படியே எரியுது வகுத்துக்குள்ள. நீங்கள் வந்து எங்கேயுமே வந்து இந்த மாதிரி பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் எதுவுமே பண்ண மாட்டீங்க, அப்படியே அமைதியாக போயிட்டு அமைதியாக வந்துடுவீங்க. நீ அந்த அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வு இருக்குல்ல, நல்லா தெரிஞ்சுங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், ஒரு வினைக்கு எதிர்வினை உண்டு, சரியா? அது நான் பல முறை நான் சொல்லியிருப்பேன். நீங்கள் அப்படி பேசாதீங்க. ஏன்னா இதே மாதிரி உங்கள் விழாவில் நடந்து போகணும்னு நினைக்கிறேன். நீ மறுபடியும் தொடர வேணாம் நினைக்கிறேன். நான் மறுபடியும் சொல்கிறேன், அடுத்த காணொலி பதிவு செய்கிறா இருந்தால் இதுவாக இருக்கணும். அப்புறம் இந்த ஆலய நுழைவு போராட்டம் நீங்கள்ல நண்பா, ஒரே ஒரு ஃபோட்டோ, நீங்கள் தான் எல்லாத்தையுமே ஃபோட்டோ ஆதாரம் வச்சுருப்பீங்களே, ஃபோட்டோ ஆதாரம் வீடியோ ஆதாரம் காமிச்சிருப்பீங்களே, ஆலயத்தில் கூப்பிட்டு போன ஏதாவது ஃபோட்டோ இருந்துச்சுன்னா எனக்கு காட்டுங்க, நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். எந்த மக்களை கூட்டிகிட்டு போனாங்க ஆலய நுழைவு போராட்டத்தில், யாரை கூப்பிட்டு போனாங்க? ஏன்னா என்ன தெரியாத விஷயத்தை கேட்குறேன் நண்பா, தவறாக எடுத்து. இது கூட வந்து பார்த்தோன்னா ஐயா கூட்டுக்கிட்டே போகலன்னு தினேஷ் மலர் பொய்யா ஒரு பொதைய சொல்லிட்டாரு அப்படின்னு வீடியோ போட்டுறா நண்பா. சரியா, நான் கேட்குறேன், எனக்கு அந்த இது வந்து தெரியலை. நானும் உங்கள் சமூகத்தை சார்ந்த நிறைய பேர் கேட்டேன், இது வரைக்கும் எனக்கு கொடுக்கல. ஆலய நுழைவு போராட்டத்துக்கு கூட்டிகிட்டு போன ஆதாரம் இருந்தால் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இதிலே இருக்குல்ல, சேனலில் இருக்குல்ல,
போட்டு விடுங்க நண்பா. நானும் தெரிஞ்சுக்கிறேன் யார் யார் எந்தெந்த சமூகத்தை ஆலய நுழைவு போராட்டத்துக்கு கூப்பிட்டு போனாங்க அப்படின்றத நானும் தெரிஞ்சுக்கிறேன் நண்பா. அப்படி உண்மையாக இருந்தால் நீங்கள் சொன்னீங்களே, நீங்கள் உங்களால் வீடியோ போட முடியுமா? நான் போடுறேன். ஆலய நுழைவு போராட்டத்தில் அவங்க வந்து வெட்டெரும்பு வேலுக்கம்பாலே என்னமோ கொடுத்து அனுப்பிச்சோம் சொன்னீங்களா, அது இருந்துச்சுன்னா ஃபோட்டோ காட்டுங்க. கண்டிப்பாக நான் வந்து வீடியோ போடுறேன். சரிங்களா? இதுக்கு மேலே உங்களுக்கு வேறு என்ன வேணும்? இன்னொரு சில விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருந்தீங்க. அவர் செலவச்சார், இவர் செலவச்சு. நாங்கள் இல்லைன்னு சொல்லவே இல்லையே. ஏன் மக்களே அந்த பகுதியில் ஒரு இடத்துல இங்கே முதல்தூர் பகுதியில் செலவச்சு கும்பிட்றானே, இல்லைன்னு நான் சொல்லவே இல்லையே. நீங்கள் வந்து செலவச்சு கும்பிடுங்க, வழி வச்சு. நான் எதுக்கு வைக்கணும்? அதே போல் அம்பேத்கர் சிலைக்கும் சேப்பச்சா அடித்து வச்சுருப்பாங்க. நான் போய் சத்தம் போடுவேன். ஏங்க, இது கொஞ்சமாவது வந்து உங்களுக்கே மனசாட்சின்னு ஒன்று இருக்கா? அம்பேத்கர் என்பது ஒரு நேஷனல் லீடரு, அவர் ஒரு பொது தலைவர். அவரை போய் ஒரு இது சேப்பச்சையில் போட்டு சாதிக்கலை அடையாளப்படுத்துறீங்க. சாதிக்கலை நீங்கள் அடையாளப்படுத்துறீங்கன்னா இன்றைக்கி வந்து சேப்பச்சை கொடியை அடையாளப்படுத்தினதே தேக்கம்பட்டி பாலசுந்தரராஜ் ஐயா. அவரை என்னைக்காவது ஃபோட்டோவில் பயன்படுத்திருக்கீங்களா? அவர்களாம் இந்த சேப்பச்சை வந்து சாயம் பூச மாட்டீங்க. சம்மந்தமே இல்லாத ஆளுகிட்ட நீங்கள் வந்து பூசுறீங்க அப்படின்னு நான் நிறையா முறை சத்தம் போட்டிருக்கேன். போன இடத்துக்கு இப்போ கூட போன இடத்துல அந்த அம்பேத்கர் சிலையில் பார்க்கும்போது நான் அந்த இளைஞர்கிட்ட நான் சொல்லிட்டு தான் இருந்தது, என்னங்க அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு. ஐயாவோட சிலை இல்லை, ஆனால் அம்பேத்கர் சிலை வச்சுருக்கீங்க. பழைய ஆளுங்க எல்லாம் ஓகே. பொதுவாக ஒரு கலர் அடிங்க, எதுக்குங்க தேவையில்லாமல் சேப்பச்சை அடித்து வந்து தேவையில்லாமல் அப்படி அவரை வந்து அவமதிப்பு பண்ணுறீங்க அப்படின்னு அவர்கிட்ட அந்த சகோதரனை கேட்டு தான் அந்த இளைஞர்கிட்ட. அதனால் வந்து சும்மா ஏதாவது பேசணும் வந்து பேசக்கூடாது நண்பா. அடுத்து பார்க்குறேன், உண்மையிலே உங்களுக்கு சூடு சொரணை ரோஸ் இருந்துச்சு அப்படின்னா என்னோடய பேரை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது, என்னோடய சேனல் நம்ம பயன்படுத்தக்கூடாது. அதே போல் என்னோடய ஃபோட்டோவை தமிழில் பயன்படுத்தக்கூடாது. எத்தனை வீடியோ போனாலும் போடுங்க. வாழ்த்துறேன், வரவேற்கிறேன். நீங்கள் இன்னும் வளர அன்பு சகோதரர் தினேஷ் மல்லரின் வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து ஃபோட்டோ பயன்படுத்தி போடுறீங்களா, பேரை பயன்படுத்தி போடுறீங்களா, இல்லை என்ன மென்ஷன் பண்ணி போகிறீங்களான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். அப்புறம் நண்பா ஒன்று சொல்ல மறந்துட்டேன். அதாவது மேலப்பாவூரில் தினேஷ்னால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து சிறைக்கு போயிட்டாப்புல. அவங்க ரெண்டு பேரும் தனிப்பட்ட பேசிய ஆடியோவை பூத்தளத்தில் போட்டு வழக்காயிருச்சு அப்படின்னாப்புல. நாங்கள் ரெண்டு பேசிய ஆடியோவை போட்டதுனால ஒன்றும் அவர் வந்து காவல்துறை வந்து தானாக வந்து அவரை வந்து தூக்கிட்டு போகலை. சரியா? உங்கள் அண்ணனா தம்பியா, தம்பி ஆறுமுகம், அவர் அந்த விஷயத்தை மட்டும் கட் பண்ணி எடுத்தாப்புல. அதில் என்ன தெரியுமா சொல்லியிருந்தானே, நம்ம இங்கே மெஜாரிட்டியாக இருக்கோம்னே, நம்ம நினச்சா அவங்க வந்து ஏதோ ஒன்று சொல்லி சம்திங் சொன்னான். அதனால் அந்த விஷயத்தை மட்டும் கட் பண்ணி எடுத்து பூத்தளத்தில் போட்டு இந்த பாருங்கள் இவரை வந்து கைது செய்யணும் வைக்கணும்னு அடுத்தடுத்து பெட்டிஷனை கொடுத்து உங்கள் இயக்கம் இருக்கு இல்லையா, இயக்கத்தின் வற்புறுத்தலில் தான் அந்த தம்பி வந்து கைது செய்யப்பட்டாப்புல. சரியா? அது போகிறதுக்கு உங்களுக்கு எனக்கு ஒரு வித்தியாசம் என்னன்னு நான் சொல்லிடுவா. இதே அந்த இது நெல்லையப்பர் தேரோட்டம் நினைக்கிறேன். நெல்லையப்பர் தேரோட்டத்தில் ஒரு தம்பி இன்ஸ்டாகிராமில் ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு போட்டு அதிகமாக இதாச்சு தெரியுமா, வைரலாச்சு தெரியுமா. நடக்கூடிய நெல்லையப்பர் தேரோட்டத்தில் அங்கே வர்ற பள்ளப்பையிலாக இருக்கட்டும், கோணாப்பையிலேருந்து நாடாப்பையிலேருந்து எல்லாத்தையும் அடித்து விரட்டணும் அப்படின்னு ஒரு தம்பி பேசி அது பெரிய சர்ச்சைக்காச்சு தெரியுமா. அந்த வீடியோவை என்னோட மூவேந்தர் மீடியாவில் போட்டிருந்தேன். சரியா? அப்போதைக்கு அந்த தம்பி லைனில் வந்தாப்புல. அதை யார் நம்பர் கொடுத்தா தெரியுமா? தம்பி ஆறுமுகம் தான் நம்பர் கொடுத்து என்ன தெரியுமா சொன்னார், அவன் சாதி வெறி பிடிச்சவன், அந்த வீடியோலாம் நீக்க மாட்டான், நீ வேணா பேசிப்பாரு நம்பரை கொடுத்து. அது எல்லாமே அந்த தம்பி சொன்னான். ஏன்னா அந்த ஆடியோ கூட நான் அதில் பதிவு செய்யலை. என்ன நாங்கள் நினச்சி தான் அன்றைக்கி அவன் கேட்டால் சொன்னான், நான் படிக்கிற பையன் அப்படின்னா. இன்றைக்கி இந்த மேடையில் பேசிட்டு தராருல அந்த தம்பி தான். ஏன்னா நாங்கள் நினச்சி தான் அன்றைக்கி அந்த தம்பி தூக்கி உள்ள வச்சிருக்க முடியும். பெருந்தன்மையாக விட்டோம். சரியா? சரி பரவாயில்ல, நம்மள்ட்ட வந்து பேசுகிறான், நம்மளுக்குலாம் அந்த ஈகோ இருக்கக்கூடாது அப்படின்னு பெருந்தன்மையாக அன்றைக்கி அவன் மேலே வழக்கு பதிவு செய்யாமல் அதே போல் அந்த வீடியோவை நீக்கினேன் மூவேந்தர் மீடியாவிலேருந்து. தெரியுமா? இதுதான் உங்களுக்கு எனக்கு உள்ள வித்தியாசம். என்ன சும்மா தினேஷ் மல்லரால் ஒருத்தர் ஜெயிலுக்கு போயிட்டாரு, அவன் தம்பி இன்ன வரைக்கும் மேலப்பாவில் இருக்கிற தம்பி எனக்கு கான்டாக்டில் தான் இருக்கான். என்னண்ணே அன்றைக்கி இல்லைண்ணே, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லைண்ணே, அது நீங்களும் கவனிக்கல நானும் கவனிக்கணே, அவங்க திட்டமிட்டே இந்த விஷயம் செய்யணும். அவன் பெருது இன்ன வரைக்கும் அந்த கான்டாக்டில் தான் இருக்கான் அந்த தம்பி. சரியா? அதனால் வந்து உடனே எங்களால் தான் போனார். மறுபடியும் சொல்கிறேன், நிறைய இடத்துல நீங்கள் பண்ணுறக்கூடிய விஷயங்கள்லாம் மூக்கறுத்துட்டு தான் இருக்கிறோம். சரியா? உடனே நாங்கள் இந்த துண்டுக்கு போனோம் அந்த துண்டு எல்லாமே மக்கள் பார்த்துட்டு இருக்காங்கய்யா. உன் சமூகத்தை சேர்ந்த மக்களும் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக கூடவே விஜய் தேவர்னு ஒருத்தர் வீடியோ போட்டார், பார்க்கலையா? ஏன் அதுக்கு நீங்கள் கட்டணம் தெரிவிக்கலை? விஜய் தேவரோட வீடியோ இதில் நானே போடவா, பார்க்குறியா? உங்கள் தலைவரை வச்சு செஞ்சுருக்காப்புல. அதனால் வந்து பேசணும்னா என்ன ஆகலான்னு பேசணும் நினைக்கிறேன் நண்பா. சரிங்களா? பொதுத்தளம். அதனால் நீங்கள் வேணும்னா நான் மட்டும்தான் அப்படின்னு நினச்சி நீங்கள் போயிட்டே இருங்க. இன்ன வரைக்கும் எனக்கு அதாவது நான் அதான் முன்னே சொன்ன பற்றியா, எனக்கு ஒரு சின்ன நிகழ்வுன்னொன்னே எல்லா சமூகத்துலேருந்தும் சப்போர்ட் வந்துச்சு. அதே போல் குறிப்பாக உங்கள் சமூகத்தை சேர்ந்தவன் அதை வந்து பெருமோண்டிக்காதுங்க. அவங்க நடுநிலையாக இருக்கிறவங்க என்னை தொடர்ந்து ஃபாலோ பண்ணக்கூடியவங்க. ஏன்னா அந்த மாதிரி தான் நாங்கள் வச்சுருக்கோம். உங்களை நம்பி ஏதாவது மாட்டு சமூகத்துலேருந்து என் சமூகத்துலேருந்து ஒருத்தனை உங்களை காட்டுங்க பார்ப்போம், முடியாது. சரிங்களா?
இதுதான் எனக்கும் உங்களுக்கும் உள்ள வித்தியாசம். சரிங்களா? அன்னைக்கு அந்த பையனை நான் நினச்சிருந்தாலும் தூக்கி உள்ளே வச்சிருக்க முடியும். அந்த வீடியோ நான் வந்து பப்ளிக்கில் போட்டு இன்னும் நாங்கள் காவல்துறை நெருக்கடி கொடுத்தா கைது ஒன்று வச்சிருக்க முடியும். படிக்கிற பையன் நானே பெருந்தன்மையாக, சரியா, சரிடா தம்பி இனிமேல் அந்த தப்பு பண்ணால் அவனை வான் பண்ணி விட்டேன். இது சரியா, ஆண்டவனுக்கு தெரியும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றது. சரியா? உங்களை மாதிரி சாதி வெறியோட சின்ன விஷயத்தை தூக்கி எடுத்து போட்டு நாங்கள் தண்டனை வாங்கி கொடுத்தோம் அப்படின்னு பெருமை பித்திக்கல. சரியா? பேசணும்னா எவ்வளோ பேசலாம் நண்பா. அதனால் வந்து